وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال النبي صلى الله عليه وسلم: كم من صائم ليس له من صيامه إلا الظمأ وكم من قائم ليس له من قيامه إلا السهر أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், சர்வலோக மன்னன், தான் நினைத்ததை நினைத்த பிரகாரம் செய்யக்கூடியவன், அவன் நித்திய ஜீவன் என்பதாகவும் சாட்சியம் கூறுகின்றேன். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், மனிதர்களின் நேர்வழிக்காக இறுதியாக வந்துதைத்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள், கிளையார்கள், மேலும் அவர்களது வழி மீது விழிவைத்து வாழ்ந்த நல்லவர்கள், வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் வீட்டிற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் ஈருலக வெற்றிக்காக எவைகளை தனது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கின்றானோ அவைகளை முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளை பார்த்து வேண்டாம், கூடாது, தகாது, ஹராம் என்பதாக தவிர்த்திருக்கின்றானோ அவைகளை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து தூரமாகி நடந்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியேனுக்கும் அத்துடன் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். ரமலானுடைய மாதத்தை அடைந்து ரமலானுடைய காலத்தில் 6வது நோன்பை நோக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எமக்கு நசீபாக்கி இருக்கின்றான். கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும் என்கின்ற இந்த கட்டளை இந்த உம்மத்தினர்களுக்கு மாத்திரமல்ல, முன்னால் இருந்த உம்மத்தினர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு நோக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஏன் அடியார்கள் நோன்பு நோக்க வேண்டும், அடியார்கள் நோன்பின் மூலமாக எதனை அடைய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், அவர்கள் அல்லாஹுவை பயந்து முத்தகீங்களாக, இறைநேசர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் நோன்பினுடைய பிரதானமான நோக்கமாகும். கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்று தக்வாவை அடைந்து கொள்வதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. அதில் ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு ஏவி இருக்கக்கூடிய ஏவல்கள், கட்டளைகள், வணக்க வழிபாடுகள், இவைகளை செய்வதின் மூலமாக ஒரு அடியான் தக்வா உள்ளவராக மாறிவிடுகின்றார். இரண்டாவது, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு ஹராமாக்கி இருக்கக்கூடிய, வேண்டாம் என்பதாக சொல்லி இருக்கக்கூடிய காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையை விட்டும் தூரமாக்குவதன் மூலமாக அவன் ஒரு தக்வாதாரியாக, நோன்பினுடைய நோக்கத்தை அடைந்தவனாக மாறுகின்றது. நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை எவ்வாறு கழிக்க வேண்டும், ரமலானுடைய மாதத்தில் எங்களுடைய இரவுகள் எவ்வாறு கழிய வேண்டும், பகலுடைய நேரங்கள் எவ்வாறு கழிய வேண்டும், குர்ஆனுக்கும் எங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு எந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் இருந்தே நாம் கேட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் ரமலானை அடைந்த பலர் இரவுடைய நேரங்களில் இரவுடைய வணக்கங்களில் ஈடுபடுகின்றார்கள். பகலுடைய நேரங்களில் குர்ஆன் ஓதுகின்றார்கள்.
ஒரு நாளைக்கு 5 ஜுசு, 10 ஜுசுக்கள், 15 ஜுசுக்கள், இவ்வாறு குர்ஆனுடைய பகலுடைய நேரங்களை கழிக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை பாதுகாப்பது இது மிக முக்கியமான ஒன்றாகும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய இபாதத்துகள், அவனுடைய தொழுகை, அவனுடைய நோன்பு, அவனுடைய ஜகாத் சதகா, அவனுடைய இரவுடைய வணக்கம், இவைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் நன்மைகள் மாத்திரம் செய்தால் போதாது, பாவங்களை விட்டு எம்மை தூரமாக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நஃபிலான இபாதத்துகளில் கவனம் செலுத்துவதை விட பாவமான காரியங்கள் எம்மால் நடந்துவிடக் கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், சில சந்தர்ப்பங்களில் நாம் செய்யக்கூடிய சில பாவமான காரியங்களின் மூலமாக நாம் செய்யக்கூடிய எத்தனையோ இபாதத்துகள் எல்லாம் அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாமல் பயனற்றதாக மாறிவிடுகின்றன. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹ்வுடைய கட்டளைகள் என்பதாக வரும் பொழுது ஒன்றிருக்கின்றது ஏவல்கள், இன்னும் ஒன்றிருக்கின்றது விலக்கல். செய்ய வேண்டும், செய்யக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, ஏவல்களை பொறுத்தவரையில் ஒரு அடியான் அவனால் முடிந்த அளவு அதனை செய்ய வேண்டும். விலக்கல்களை பொறுத்தவரையில் முற்று முழுதாக தவிர்த்து நடக்க வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும். ஏதாவது ஒரு விடயத்தை கொண்டு உங்களுக்கு நான் ஏவினால் அதனை முடிந்த அளவு நீங்கள் செய்யுங்கள். வைதா நஹைத்துக்கும் அன் அம்ரின் ஃபஜ்தனிபூஹு. ஏதாவது ஒரு காரியத்தை தடுத்தால், வேண்டாம் என்பதாக சொன்னால் அதனை முழுமையாக தவிர்த்து நடக்க வேண்டும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்து நிறைய இபாதத்துகளை செய்யக்கூடிய நாம் மனிதனுடைய பெரிய பெரிய அமல்களை எல்லாம் இல்லாமலாக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் 2 பெண்மணிகளை பற்றி கேட்டார்கள். சொன்னார்கள், ஒரு பெண்மணியை பற்றி, யா ரசூலல்லாஹ், ஃபுலானத்துன் தஸூமுன் நஹார் வ தகூமு பில்லைல். ஒரு பெண் இருக்கின்றால், பகலுடைய நேரத்தில் நோன்பு வைக்கின்றால், இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குகின்றாள். ஆனாலும் இல்லா அன்னஹா துதி ஜீரானஹா பிலிசானிஹா, அவள் அவளுடைய நாவின் மூலமாக தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நோவினை கொடுக்கின்றாள். பக்கத்து வீட்டுக்காரர்களை திட்டுகின்றார், ஏசுகின்றாள், பேசுகின்றாள். யார்? இரவில் நின்று வணங்கக்கூடிய, பகலின் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டதற்கு நபி அவர்கள் அந்த பெண்ணுடைய விடயத்தில் தீர்ப்பு செலுத்தினார்கள். கால ஹிய ஃபின்னார், அவள் நரகவாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மேலும் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் ஒரு பெண்மணி இருக்கின்றால், அந்த பெண்ணை பொறுத்தவரையில் துஸல்லி அல் மக்தூபா, ஃபர்லான தொழுகைகளை தொழுகின்றாள். நஃபிலான இபாதத்துகள் பெரிய அளவில் கிடையாது, ஃபர்லான தொழுகைகளை தொழுகின்றாள். வ தஸத்தகு பில் அஸ்வாரி மின் அகித், சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பால் கட்டி இவைகளை சதக்காவாக கொடுக்கின்றாள். பெரிய சதக்காக்கள் கிடையாது. ஆனாலும் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு எந்த விதமான நோவினையும் இவள் செய்கின்றாள் இல்லை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிய ஃபில் ஜன்னah, அவள் சொர்க்கவாதி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நிறைய அமல் இபாதத் செய்கின்றோம், நிறைய நின்று வணங்குகின்றோம், நிறைய குர்ஆன் ஓதுகின்றோம். இது ஒரு பக்கமாக இருக்கும் பொழுது, அடுத்த பக்கமாக எம்மின் மூலமாக மற்றவர்களுக்கு நோவினை ஏற்படுகின்றது, மற்றவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது. நாம் மற்றவர்களுக்கு ஒரு இடையூறாக இருந்தால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை, நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். சில சந்தர்ப்பங்களில் நாம் சில வார்த்தைகளை கதைத்து விடுவோம். அது சாதாரணமான ஒரு வார்த்தையாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த வார்த்தை ஒரு மனிதனை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த
لا يتكلم بالكلمة من سخط الله لا يلقي لها بالا يهوي بها في نار جهنم. ஒரு அடியான் ஒரு வார்த்தையை கதைத்து விடுகின்றான். அது பெரிய ஒரு வார்த்தையாக கருதவே மாட்டான். ஆனால் அந்த வார்த்தையினுடைய பாரதூரத்தின் காரணமாக அவன் நரகத்தில் ஜஹன்னமில் நுழைந்து விடுகின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உள்ள சமுதாயத்தில் பனி இஸ்ராயீலர்களில் வாழ்ந்த 2 மனிதர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த 2 மனிதர்களிலும் ஒருவர் ஒரு வணக்கசாலி, அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியவர். இன்னும் ஒருவர் ஒரு பாவம் செய்யக்கூடியவர். அந்த வணக்கசாலி எப்போதும் பாவம் செய்யக்கூடிய இந்த பாவியை பார்த்து அக்ஸிர், உன்னுடைய பாவத்தை நீ குறைத்துக்கொள், நிறுத்திக்கொள், பாவம் செய்யக்கூடாது என்பதாக சொல்வார். ஒரு நாள் அந்த வணக்கசாலி அந்த பாவியை பார்த்து நீ உன்னுடைய பாவத்தை நிறுத்திக்கொள் என்பதாக சொன்னவுடனே அவருக்கு வந்த ஆத்திரத்தின் காரணமாக அந்த பாவி சொன்னார், ஹல்லினி வரப்பி அபுஇஸ்த அலைய ரகீபா, என்னையும் என்னுடைய ரப்பையும் விட்டுவிடு, என்னை பார்ப்பதற்காக நீ அனுப்பப்பட்டிருக்கின்றாய், என்னையும் என்னுடைய ரப்பையும் விட்டுவிடு என்பதாக சொன்னவுடனே அந்த வணக்கசாலிக்கு கோபம் ஏற்பட்டு விட்டது, ஆத்திரம் வந்து விட்டது. அந்த கோபத்தின் காரணமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வணக்கசாலி அந்த பாவியை பார்த்து சொன்னார், வல்லாஹி லா யக்ஃபிருல்லாஹு லக், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹு தஆலா உன்னை மன்னிக்க மாட்டான். கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இருவர்களும் அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆபிதிடத்தில், வணக்கசாலியிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்டான், அகுந்த பி ஆலிமன், உனக்கு என்னை பற்றி தெரியுமா? அவ் குந்த மா ஃபீ யதி காதிரன், அல்லது நான் எதனை செய்வதற்கு சக்தி பெற்றிருக்கின்றேனோ அதனை செய்வதற்கு நீ சக்தி பெற்றிருக்கின்றாயா என்பதாக கேட்டுவிட்டு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இருவர்களுக்கும் தீர்ப்பு வழங்கினான். பாவிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கிய தீர்ப்பு, இத்ஹப் ஃபத்ஹுலில் ஜன்னah, நீ சொர்க்கத்தில் நுழைந்து விடு என்பதாக தீர்ப்பு செலுத்தினார். அந்த வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட அந்த ஆபிதை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொன்னான், இத்ஹபு பிஹி இலன் நார், இவரை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த மனிதர் ஒரே ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்தினார். அந்த ஒரு வார்த்தையின் மூலமாக தன்னுடைய துனியாவையும் தன்னுடைய ஆகிரத்தையும் இரண்டையும் அவர் அழித்துக் கொண்டார், வீணாக்கிக் கொண்டார் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நாவை தந்திருக்கின்றான் என்பதற்காக நாம் நினைத்த பிரகாரம் நினைத்தவர்களை நினைத்த விதத்தில் அவர்களை துன்புறுத்த முடியாது. ஒரு வார்த்தை தான் சில நேரம், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வார்த்தை எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போவதற்கு தடையாக மாறிவிடும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, சிலருடைய சில பாவங்கள் அவர்களுடைய நன்மைகள் அனைத்தையும் இல்லாமலாக்கிவிடும். பாவங்களில் மிக முக்கியமான ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த பாவம் தான் ஒரு மனிதன் தனிமையில் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய பாவம். மற்றவர்களுக்கு முன்னால் ஒரு நல்ல மனிதனை போன்று இருக்கின்றான், அவனுடைய செயற்பாடுகள் மிக முன்மாதிரியாக இருக்கின்றது, வெளிப்படையை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மனிதராக தோன்றுகின்றார், மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு வந்து முன்சஃபில் தொழக்கூடியவராக இருப்பார், இரவிரவாக தஹஜ்ஜுடைய தொழுகையில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார், பகலுடைய நேரங்களில் விக்ர் திலாவத்தில் ஈடுபடக்கூடியவராக இருப்பார். ஆனால் தனிமையில் சென்று விட்டால் பாவம் செய்யக்கூடியவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொன்னார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமஹ்
பிஹஸனாத் அம்சாலி ஜிபாலி திஹாமத்தில் பைதா. என்னுடைய உம்மத்தில் ஒரு சாராரை நான் அறிகின்றேன். அவர்கள் கியாமத்துடைய நாளில் திஹாமாவுடைய மலைகளை போன்று நன்மைகளை எடுத்து வருவார். திஹாமாவுடைய மலை என்பது மக்காவுக்கும் யமனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பிரமாண்டமான நீளமான பல மைல் கணக்கு தூரமான இடங்களில் இருக்கக்கூடிய மலை. இந்த மலைகளை போன்று அவர்கள் நன்மைகளை எடுத்து வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயஜஅலுஹு அல்லாஹு ஹபாஅம் மன்சூரா. அந்த நன்மைகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று மாற்றி விடுவான். எந்த விதமான பிரயோசனமற்றதாக புழுதிகளை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மைகளை மாற்றி விடுவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ் சிஃப்ஹும் லனா, அவர்கள் யார், அவர்களை எங்களுக்கு சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வருமாறு சொன்னார்கள், யஅஹுதூன மினல் லைலி கமா தஅஹுதூன். இரவுடைய நேரத்தில் நீங்கள் அமல் இபாதத் செய்வதை போன்று அவர்களும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். இரவுடைய நேரத்தில் தொழுகின்றார்கள், உங்களைப் போன்று வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார்கள். அப்படியானவர்கள் தான். ஆனாலும் லாக்கின் இதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா, தனிப்பட்டு விட்டால், யாரும் இல்லாத இடங்களுக்கு சென்று விட்டால் அவர்கள் ஹராமான பாவமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவம் இருக்கின்றதே ஒரு மனிதனுடைய மலைகள் போன்ற நன்மைகளை கூட அழித்துவிடும். இன்று கண்ணியமான சகோதரர்களே, நாம் ஊரில் இருக்கும் பொழுது ஒரு அமைப்பில் இருக்கின்றோம். வெளியூர்களுக்கு சென்றால் எங்களுடைய தோற்றம் மாறிவிடுகின்றது, செயற்பாடுகள் மாறிவிடுகின்றது, தொடர்புகள் மாறிவிடுகின்றன. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தனிமையில் இருக்கும் பொழுதும் கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு நாம் வெளிப்படையில் இருக்கின்றோமோ அதனை விட நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இமாம் ஸுனூன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இய்யாக அன் தகூன அதுவன் லிஇப்லீஸ ஃபில் அலானியா வ ஸதீகன் லஹு ஃபிஸ் சிர். அழகான ஒரு கருத்தை சொல்கின்றார்கள், நான் உன்னை எச்சரிக்கை செய்கின்றேன், வெளிப்படையில் இப்லீஸுக்கு நீ ஒரு எதிரியை போன்றும் தனிமையில் இப்லீஸினுடைய நண்பனை போன்றும் ஆகுவதை விட்டும் நான் உன்னை எச்சரிக்கை செய்கின்றேன். வெளிப்படையில் பார்க்கும் பொழுது அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய செயற்பாடுகள், அவருடைய உடுப்பு, அவருடைய செருப்பு அனைத்தும் ஏதோ நல்ல மனிதரை போன்றிருக்கும். ஆனால் தனிமையாகிவிட்டால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில பாவங்களில் ஈடுபடுவார்கள். அவருடைய கண் பாவத்தை பார்க்க ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எங்களுடைய உள்ளமே சொல்லும், நான் இவ்வாறு செய்யக்கூடாது, இது தவறு. நபி அவர்கள் அழகாக பாவத்தை 2 வார்த்தைகளில் சொல்லி காட்டினார்கள். அல் இஸ்மு மஹக ஃபீ ஸத்ரிக் வ கரிஹ்த அன் யத்தலிஅ அலைஹி الناس. பாவம் என்றால் ஒரு காரியத்தை செய்தால் உள்ளத்தில் ஒரு வகையான தடுமாற்றம், பதற்றம் ஏற்பட்டுவிடும். இரண்டாவது வ கரிஹ்த அன் யத்தலிஅ அலைஹி الناس, மற்றவர்கள் அதனை பார்ப்பதை நீ விரும்ப மாட்டாய். கண்ணியமான சகோதரர்களே, மொபைல் போன் கையில் இருக்கின்றது, சில விடயங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். யாராவது பார்க்க கூடாது என்பதாக நினைத்து பார்ப்போமையாக இருந்தால் எங்களுடைய உள்ளமே சொல்லும், நாம் பார்க்கக்கூடியது இது தவறானது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவம் இருக்கின்றதே ஒரு மனிதனுடைய நன்மைகளை அடியோடு இல்லாமலாக்கிவிடும். அதே போன்று சகோதரர்களே, பொறாமை ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதாக எண்ணுவது தப்பில்லை. அவரிடத்தில் இருக்கக்கூடிய நிஅமத்துகள் பறிக்கப்பட வேண்டும் என்பதாக ஒருவர் பொறாமை கொள்வாராக இருந்தால் கண்ணியமான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தையில் அவருடைய நன்மைகள் எவ்வாறு இல்லாமலாகிவிடும் என்பதை சொன்னார்கள். இன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாருல் ஹதப. பொறாமை எவ்வாறு நன்மைகளை சாப்பிட்டு விடும் என்றால்
எவ்வாறு நெருப்பு விறகை சாப்பிட்டு விடுமோ அதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை இருக்கின்றதே அவனுடைய நன்மைகளை அழித்து விடும், சாப்பிட்டு விடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கின்றோம். நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோம். முன்னால் இன்னும் நிறைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபட இருக்கின்றோம். கடைசி 10 இருக்கின்றது, லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவை அந்த இரவுகளில் நிறைய நன்மைகள் செய்வதற்கு நியத்து வைத்திருக்கின்றோம். பலர் 17வது கடைசி 10க்கு உம்ராக்கள் செய்ய வேண்டும் என்பதாக நியத்து வைத்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மைகள் செய்வதை விட 1 மடங்கு கூடுதலாக என்னால் நடக்கக்கூடிய பாவங்கள் என்ன? நான் என்ன பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டும்? நபி அவர்கள் சொன்னார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அவனுக்கு நாசம், அழிவு உண்டாகட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொழக்கூடிய தொழுகைகளை விட, எங்களுடைய இரவுடைய வணக்கங்களை விட, பகல் செய்யக்கூடிய திக்ர்கள் ஔராதுகளை விட, நாம் ஓதக்கூடிய திலாவத் குர்ஆனை விட, கண்ணியமான சகோதரர்களே, எங்களால் பாவங்கள் நடந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், அலா உக்பிருக்கும் பிஅஃதல் மின் தரஜத்திஸ் ஸலாத்தி வஸ்ஸியாமி வஸ்ஸதகதி, உங்களுக்கு தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட சிறந்த ஒரு அமலை சொல்லி தரட்டுமா? சொன்னார்கள், இஸ்லாஹு தாத்தில் பைன், பிரிந்திருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில், கோபம் குரோதங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவது நாம் செய்யக்கூடிய தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட சிறந்தது. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸாது ذاتுல் பைன் ஹியல் ஹாலிகா, உள்ளங்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில், குடும்பங்களுக்கு மத்தியில், கண்ணியமான சகோதரர்களே, பிளவுகளை யார் ஏற்படுத்துகின்றார்களோ அவர்களுடைய நன்மை தலையினுடைய முடி சிரைக்கப்படுவதை போன்று நன்மைகள் அடியோடு இல்லாமலாகிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு சமூகத்துக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒருவர் முயற்சி செய்தால் அவருடைய நன்மைகள் அனைத்தும் இல்லாமல் போய்விடும். ஒரு குடும்பத்துக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு பாரமாக பிளவுகளை, பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய செயலை ஒருவர் செய்வாரேயானால், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருடைய நன்மைகள் இல்லாமல் போய்விடும். இன்று சமூகத்தில் ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். நல்ல மனிதர்கள் தான், சிறந்தவர்கள் தான், சாலிஹானவர்கள் தான், நல்ல பொது சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் மிக மோசமானவர்கள் யார் என்றால் அல் மஷ்ஷாஊன பின் நமீமா, மனிதர்களுக்கு மத்தியில் கோல் சொல்லி தெரியக்கூடியவர்கள். இவரை பற்றி அவரிடத்தில், அவரை பற்றி இவரிடத்தில் பிளவுகளை, பிரச்சினைகளை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் கோல் சொல்லி தெரியக்கூடியவர்கள் மிக மோசமானவர்கள். அல் முஃபர்ரிகூன பைனல் இஹ்வா, சகோதரங்களுக்கு மத்தியில் பிரிக்கக்கூடியவர்கள் மிக மோசமானவர்கள் என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமலானுடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கின்றான். ரமலானுடைய மாதம் ஷஹ்ருர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த மாதம். ஷஹ்ருல் மக்ஃபிரா, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். ஷஹ்ருல் இத்க் மினன் நீரான், நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்படக்கூடிய மாதம். ஷஹ்ருல் முவாசாத், உறவுகளை, ஏழைகளை சேர்ந்து நடக்கக்கூடிய மாதம். ஷஹ்ருன் ஃபுத்திஹத் ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம். ஷஹ்ருன் குல்லிகத் ஃபீஹி அப்வாபுன் நார், நரகத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டிருக்கக்கூடிய மாதம். ஷஹ்ருன் சுஃபிதத் ஃபீஹி ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய மாதம். அவ்வளவு அருமையான ஒரு மாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் எங்களுடைய பாவங்களை எம்மை விட்டு தூரமாக்கி அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை பெற்ற நல்ல மனிதர்கள் கூட்டத்தில் நாம் சேர்ந்து விட வேண்டும். யாரும் ஏமாந்து விடக்கூடாது. நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு 27வது அன்று மஸ்ஜிதில் வந்து இமாம் தௌபா செய்யும் பொழுது நான் ஆமீன் சொல்லிவிட்டால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும்.
உம்ராவுக்கு சென்று ஒரு உம்ராவை முடித்துவிட்டால் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். வருடாந்தம் ஒரு ஹஜ்ஜை நிறைவேற்றிவிட்டால் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 வகையான பாவங்கள் இருக்கின்றன. ஒன்று, அடியார்கள் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய பாவம். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுவான். ஆனால் அடியார்களுக்கு செய்திருக்கக்கூடிய தவறுகள், குற்றங்கள், இவைகளுக்குரிய தௌபா 27 கிடையாது. இவைகளுக்குரிய தௌபா உம்ராவும் ஹஜ்ஜும் கிடையாது. இவைகளுக்குரிய தௌபா என்ன கண்ணியமான சகோதரர்களே? உரியவரிடத்தில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். யாராவது ஒரு மனிதனுடைய சொத்தை நான் அபகரித்திருக்கின்றேனா, ஒருவருக்கு அநியாயம் செய்திருக்கின்றேனா, ஒருவருக்கு சூனியம் செய்திருக்கின்றேனா, ஒருவருடைய மானத்தை போக்கி இருக்கின்றேனா, அதற்குரிய தௌபா கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உரியவரிடத்தில் சென்று அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு சொத்துக்களை திருப்பிக் கொடுக்க வேண்டும். இதுதான் அதற்குரிய தௌபா. அதனால் அல்லாஹு தஆலா சங்கையான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய எமக்கு உண்மையான தௌபாவை, தௌபத்துன் நசூஹாவை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், சங்கையான ரமலானுடைய மாதத்தை அடைந்து உன்னுடைய பொருத்தத்தையும் மஃபிரத்தையும் பெற்ற நல்லவர்கள் கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்வாயாக. நரகத்தை விட்டும் விடுதலை எமக்கு தந்தருள்வாயாக. எமது துஆக்களை ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.